தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்ஜெட்டில் துரோகம் இழைத்ததாக மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக போராட்டம் நடத்தும் என தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாரி கார்த்திக், திமுக தரப்பிலிருந்து எப்போது போராட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். பாஜக அரசு தமிழக அரசுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை என்ற காரணத்தினால் திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் அந்தந்த மாவட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தற்போது திமுகவுடைய தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவர் நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள் மற்றும் கட்சியுடைய நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பாஜக அரசை கண்டித்தும் அதே போல பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நிதியும் வழங்கப்படவில்லை என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் உட்பட இந்தியா கூட்டணியுடைய தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் நேற்றைய தினம் ஈடுபட்ட நிலையில் தற்போது தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டத்துடைய தலைநகரிலும் நாளை மறுநாள் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதன் காரணமாக அனைத்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள், மேலும் அணியுடைய அமைப்பாளர்கள் என அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் ஓரவஞ்சனை சென்றிருப்பதாகவும் தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் அமைய வேண்டும் என்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகர்களும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய வருவாய் மாவட்டங்கள் திமுகவுடைய அமைப்பு மாவட்டங்கள் இல்லாமல் வருவாய் மாவட்டங்களுடைய தலைநகர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுகவினோடு திரளானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் திமுக தலைமை அழைப்பு விடுத்திருக்கிறது. மேலும் பாஜக அரசை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசுக்கு இந்த பட்ஜெட்டை எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை, எனவே வஞ்சித்து இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசை கண்டித்துதான் இந்த போராட்டம் நடைபெறும் என்றும் திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மாநாட்டுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் திமுக தலைமை கழகமும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் இந்த போராட்டத்தை அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள் முன்னெடுப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை மறுநாள் திமுக இந்த போராட்டத்தை காலை 10 மணிக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் துவங்குகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.